ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள். ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார்? அதாவது ஹிட்டான சாங்ஸ், ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம். மீடியா நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், ராஜேஷ், அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலே என்னோட ஃபேன்ஸ், ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எஸ், நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுல ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சி அதே மக்காமச்சில் இன்னும் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப்பு மோட்னு சொல்லுவாங்களே, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது போயினே இருக்கும். ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாயிங் இந்த இசை சத்தம் இருக்குல்ல, மக்களுடைய கரகோஷம், அதை தான் நான் அப்புறம் ஃபேன் ஆகிடுவேன், பாட்டுக்கு கிடையாது. ஓகே, சூப்பர் சார். ஸோ இந்த மக்காமச்சி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு, அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சீங்களா? கண்டிப்பாக நினச்சேன், 100% நினச்சேன். இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல், ரெண்டாவதாக ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் தனியாக தூக்கி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே, இந்த படத்தோடைய கேரக்டர் அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமாம். ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில். ஆனால் ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள்கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில் தெரியறதில்ல. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்போ என்ன யோசித்தேன், ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்துடணும், அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள. நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் 5 ஷோ தான் ஆயுஸ் இருக்கும், 2வது வரை எந்த படமாக இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம், பெரிய படம் கூட இருக்காது. ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்போது சத்தியமாக சொல்கிறேன், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ளே வந்த அப்புறம் தான், இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிச்சுப்பாங்க. ஸோ மக்காமிஷின்ற சாங்கு அது திட்டமிட்டு பண்ண பாடல், அதை பற்றி பின்னாடி பேசுவேன். ஓகே சார், பேசிட்டு எல்லாமே பண்ணலாம். ஐரியா, நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாங் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்போ ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுற்றி சுற்றி ஆடுவான்ல, அப்போ எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அவன் அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான், அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன், கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனா. அதனால எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையா. நான் முதல் படத்துலேருந்து அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது இல்லாமல் மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார், அவர் வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல வந்து டைட்டில் பற்றின உண்மையை சொல்லிடலாம்ல சார்? நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் சார், நீங்கள் சொல்லலை. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில், ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்கா போகலாம் அப்படின்னா, இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்புறம் அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார். சார் இப்போ என்ன சொன்னீங்க? என்ன தான் வைக்கிறது பிரதர்? நல்லா இருக்கு சார் அப்படின்னு.
என்னதான் வைக்கிறது பிரதர்னு, எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு, சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிகா அக்கா, அவங்க தான். ஏன்னா அது வந்து பல வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்கள. 1% கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம். எப்போவுமே அந்த புன்னகை, அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க, என்ன யார் அக்கா, அவங்கள அக்கா வாக்கிடுயா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியாமா மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கத்துனாங்க என்ன. பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சிது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, so beautiful. இது வரைக்கும் ஆக்சுவலி மேமை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பட் இட்ஸ் ஸோ லவ்லி டு see you here along with ஜெயம் ரவி சார். இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளோ நாள்? நாங்கள் மறைச்சி வைக்கல, பாதுகாத்து வச்சுருந்தோம். ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் 2 பேரும். ஸோ தலகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கு. ஓகே, சார் பேசுனது வந்து கேட்டிருக்கோம். பட் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கு நிறைய விஷயங்கள். மேம் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது? ரவி, உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீ எப்போவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியாக பார்க்குறோம். ஒரு சம்திங்லையோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியா இருக்கேன். யூ லுக் ஸோ யங், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்ன அவ்வளவுதானா? என்னது இது? ஆமா, ஒரு ரொம்ப வீட்ல பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார் நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும். மேம், ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். இதில் ஸ்பெஷலாக சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரணம்னா சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் ப்ளீஸ். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்ப எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாம இல்ல, அது என்ன அவர் சொல்லி கொடுக்குறாரு, இதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னா அதை சொல்றேன் நான். சொல்லு, உனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லு. ஹி இஸ் a very sentiment person. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுடா, என்ன இருக்கு உன்னை பத்தி தெரியாது. ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா. வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே, இப்போ வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்றத விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. ஓகே, அதனால அக்கா விட ஆக்சுவலா அவனுக்கு தங்கச்சி தான். நான் ஒன்னும் சொல்ல போனா பிரதர்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்போவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்கள் அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க.
அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க 2 பேரும் மேடையில் இருக்கீங்க. we'd like to welcome மோகன் ராஜா சார் also onto the stage to make it even more special. இந்த மேடையில் இந்த 3 பேரும் சேர்ந்து பார்க்கறதே அப்படியே கண் கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது. wonderful to have you all. thank you. ஓகே, அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? யா. ஓகே, ஸோ லவ்லி. தேங்க்யூ வெரி மச் மேம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பற்றி. தங்கை தானே? தங்கை தான். அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க. எல்ட்ரா யங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே, பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? ஓகே, 2 பிரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? வைத்தியம் பார்க்கறது வைத்தியம் ப்ராப்ளம் இருக்கும்போது யூஸ்வலாக எல்லாரும் பார்க்குற மாதிரி தான். ஆமாம், ஐ எம் டென்டல் சர்ஜன். ஸோ டென்டல் சர்ஜன். ஓகே, நிறைய பல்லெல்லாம் பிடிங்கி இருப்பீங்களா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம்மா, சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்காகவே படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஓட்ட வச்சிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல மனுஷி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அவர் ஒரு 2-3 லைன் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் எமோஷனல் ட்ராமா. இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். அப்படி தான் இருக்கும். அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு குவார்டர் சொல்லு மச்சி ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டுருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும், அதாவது நீங்கள் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான். அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார், எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார். அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு. அப்படி தான் ஆரம்பிச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஓவர் டு ஹாரிஸ் சார். புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்களில் கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டாக கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்ணுறதுல நீங்கள் வந்து பேர் போனவர். ஹவு இஸ் இட் ஹேப்பனிங்? நீங்கள் எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க? Yeah, before going to that, I need to thank the singers in this album. Okay. So இந்த படத்தில் பாடல்கள் பாடிய மதுஸ்ரீ அவர்கள், கார்த்திக், சுனிதா சார் எல்லாம் பாடியிருக்காங்க. அதோட 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட். அவர் சிங்கர். நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது. அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்குது. ஸோ அந்த பாடலை ரவிக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு சொன்னது. அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் 2வது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர். இந்த அமுதா பாடலில் கார்த்திகோட பாடினவங்க. நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து நான் என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. அந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன், அப்போ அந்த ஜெயித்தவங்களாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே. ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் வந்து 5 பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான். வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு. இந்த குரல் ரொம்ப மழலையாக இருக்குது, சின்ன பொண்ணுமா இருக்குது, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க அவங்க அம்மாவோட. பார்த்தா ஷாக், உண்மையாலுமே குழந்தை தான்.
13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு என்னன்னா சின்ன சங்கடம், ராஜேஷ்க்கு எனக்கும் இந்த குழந்தைய வச்சுட்டு டூயட் சாங்க என்னென்ன சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க, அமுதா சாங். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுக்குன்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு, 13 வயசு பொண்ணு எப்படின்னு பிரமாதம் பாடிடுச்சு ஒரே நாளில். ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும், ஹோப்ஃபுல்லி ஆல் லைக் இட். தென் 3வது புதிய சிங்கர் பால் டப்பா. அவர் மறுபடியும் இந்த பிரதர் பயங்கர ஃபேமிலியான படம். நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது, அந்த ஒரு அம்பி முகம். அண்ணியனை தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்தது இல்லைல்ல. அவர் பாஸ்ங்கிற பாஸ்கனில் அந்த ஒரு 50 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளை அழுவ வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அதை இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டிருக்கார். ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்ட், ஆஹா இதுதான் இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துருக்கோம். இந்த ஒரு கண்ணாடியிலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் பயங்கர எமோஷன். எனக்கு என்னென்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்லாம், அது வில்லேஜ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு இது எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும்னு சொல்லுவாங்களே, ஒரு படம் 80%லேயே ஓடும், 100லாம் வராது, 75, 80, 80 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்தில் எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம்னு போது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு. நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டோடனே இந்த குரல் நல்லா இருக்கான, நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லையேன்னும் போது, உங்களுக்கு தெரியல யூடியூப்பில் சாங் முடிஞ்சோன்னா அடுத்த இன்னொரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதில் தான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு. அன்னீஸ்ன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு போனால் ஐன்னு வந்தோடனே அடாடாடாடா இந்த குரல் நல்லா இருக்குது. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொன்னோன்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார். ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார்? நான் பொண்ணு டியூனே கம்போஸ் பண்ணல. உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரணுன்னே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்தா இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒன்று ஒரு ஃபீல் இருந்தது, உள்ள ஒரு ஃப்ளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும்போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸு. இன்னொரு பாட்டை நீங்கள் ஆடணும். ஸோ அதான் எடுத்து நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடிருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஆடுறாரு. அண்ட் தட் மேட் தட் இம்பேக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி, தாமரை, ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி, அமேசிங் திங். கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமிஷி சாங் பற்றியும் நிறைய விஷயங்கள், படத்தை பற்றியும் சுவாரஸ்யமாக ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் பேசுறது நாங்கள் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார். தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஐ மீன் அவர் இவ்வளோ பேச மாட்டார்னு தெரியும், இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. சார் had fun dancing with you and இது more than fun, working with you is amazing because எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் சவுண்ட் செக் போடுறதுக்குலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்னைக்கு. அது நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரதரில் மக்காமேஷி எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்போ அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம்.
ஆல் த பெஸ்ட் சார். லைஃப்ல தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்தில் கிடையாது. அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டா? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அப்போ அவங்க ஃபாதர் எடிட் மோகன் சார் எனக்கு தெரியும். அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவார். அப்போ அவர் பழக்கத்தில் அவர் மகன் அப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். இவரும் பாஸ்கர் வந்தீங்க. ஒரு அருமையான, அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் டேரக்டர். நானும் வந்தேன் சார். அப்போ இப்படி இருந்தேன் நான். எங்கேயும் இருந்தீங்க. சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் புதுசாக நாங்கள் கேட்காமே நீங்கள் வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. எஸ், I would like to thank everybody for the opportunity they gave me. Okay. Starting from ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன், அவங்களுடைய க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸாக மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்பில் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷனில் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்றா பார்த்தோம் ஊட்டியில். ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா, ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில். லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டிப்பேன் சார். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம், நம்மளுடைய 3rd ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் சுமா மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச், ஸ்வீட் ஆஃப் யூ டு கம். நட்டி சார் எப்படின்னா என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, வில்லனா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரில, நீங்கள் கேமரா பின்னாலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, அதை சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர். அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்கில் நிறைய டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும், அதனால் அவர்கிட்ட பேசணும் சார், உங்கள் ஃபேன் சார், நல்லா பண்ணுறீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னப்பா எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறா, அப்புறம் எங்கேருந்து வர, அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றாரு. யார் சார், எப்படி சார், நான் இங்கே வந்த பையன்தான்ப்பா அப்படின்ட்டார் அவர். அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதுதான் இந்த உச்சரிப்பு, அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். விடிவி கணேஷ் சார், அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு, சொன்னால் திட்டுவார் அவர். வின்னும் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேச தேவையில்லை, நமக்கு எதுக்கு அது. வின்னும் பண்ணியிருக்காரு, அது ஜாலியாக ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போகலாம். அண்ட் என்னுடைய பிரதர் இன்லா சசி சார், அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து சாரை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நேரில் ஸ்டேஜில் அவர் பேசுகிறதையும் கேட்க போகிறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லோரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம். என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட, இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்தில் எப்போவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து அது அழகாக டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். ஹவ் டிட் யூ டிசைன் இட்? ஆக்சுவலாக எனக்கு ரியல் லைஃப்பில் வந்து சிஸ்டர் கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர், ஸோ உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஏதோ ஒன்று, அது ஒரு ஞாபகம் வரணும். அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட். ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம். ஒரு 2-3 ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து. ஒரு 3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வெதர் 3மே நல்லா இருக்கு வெதர், ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு போனார். போயிட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு, இந்த டைமில் இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஜெயம்லேருந்து ஆரம்பித்து குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அப்புறம் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த ஜோனில் நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஜோனில் இந்த படம் பண்ணலாம், இது இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோனில் இருக்குது, ஸோ இதை நம்ம பண்ணலாம், இப்போ கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ளே வந்தாங்க. அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெய் பீமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார். எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே நான் ஓகே சொன்னேன். உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்டெல்லாம் சொன்னேன். அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர், நான் எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொல்ற ஒர்க் பண்ணுறது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலாக ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. இந்த படத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது. எனக்கு எங்கே இருக்குமோ அங்கே நான் ஸ்கோர் பண்ணிவிடுவேன். பட் அது இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம். ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் நானும் ரவி சாரும். ஸோ அது வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேயில் போய் கதை சொன்னோம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையா மேம், ஓகே தான் அப்படின்ட்டு காரில் ஏற்றி போயிட்டாங்க. இந்த கதை ஓகே சொல்கிறத விட அவங்க பையனை பிக்கப் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ளே. அவங்க டப்பிங்லாம் பண்ணி அவங்களை ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி விடிவி கணேஷ் சார் உங்களுக்கே தெரியும், அவர் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டார் டைலாக்கு. அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவார். ஆனால் நல்லா இருக்கும் அது. அதில் நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது. நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன். ஆனால் அவர் பேச மாட்டார். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக என்னால் நோ சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேசிடுவார் அவர். அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டர், ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். ஸோ அவர் இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம், அப்புறம் சீதா மேம், அச்சு சார்னு இருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு, ரவி சார் ஃபாதரா, ராவ் ரமேஷ் சார் எல்லாருமே. அப்புறம் மெயினாக பிரியங்கா மோகன் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க படத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்கில் டான்ஸ் எல்லாம் செம்மையாக ஆடி இருக்காங்க. இதில்
ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல, பட் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு தனியாக ஒரு ப்ளூப்பர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் எண்டில். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னோட டிஓபி, என்னோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட டீமு. அப்புறம் மெயினாக சுந்தர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு இது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட் வச்சுட்டு ஒரு படம், அது வந்து அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் ஊட்டி, அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னும் நிறைய பெரிய பிளான்லாம் வச்சுருக்காரு ப்ரமோஷனுக்கு. ஸோ அப் டு தீபாவளி வரைக்கும் நீங்கள் பிரதர் பற்றி நிறைய கேட்க போகிறீங்க. நீங்கள் எதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை சார், நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பேர் படிக்கும்போது அந்த வரிசையில் உங்கள் படத்தில் வந்து இந்த ஸ்டன்னர் சாம் அப்படின்னு ஃபைட் மாஸ்டர் இருந்தது. சாரோட படத்தில் ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆமாம், ஆக்சுவலாக என் படத்தில் பிளட்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மேக்கப்லேருந்து பிளட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடிப்பட்டா. இது வரைக்குமே நீங்கள் யூஸ் இது வரைக்கும் நான் பெருசாக இது வரைக்கும் எந்த படத்துலையும் யூஸ் பண்ணதே இல்லை. ஐ மீன் ஃபைட்லாம் இருக்குது படத்தில், பட் அது வந்து ரொம்ப சீரியஸ், ஐ மீன் ரொம்ப பிளட்லாம் வர அளவுக்குலாம் கிடையாது. ஒரு யூ சர்டிஃபிகேட் ஃபிலிமுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது இந்த படத்தில். இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2-3 ஃபைட்டெல்லாம் இருக்குது இந்த படத்தில். அது வந்து கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த ஃபைட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி இருக்குப்பா நம்ம படத்தில், எப்படிப்பா இல்லாமல் இருக்கும், அது கண்டிப்பாக இருக்குது. ரவி சாரும் கலக்கியிருக்காரு. அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷும் அவரும் சேர்ந்து பண்ணுறதுலாம் வேறு லெவலில் இருக்குது. விடிவி கணேஷ் இங்கே பார்த்தீங்களே டான்ஸ் எல்லாம் பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே சார், சூப்பர், வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பற்றி கேட்கணும். உங்களோட முதல் படத்தில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்தோம். நிறைய பேர் ஷார்ட் ஃபார்ம்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்னு தான் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கால் டூட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரோன்னு கூட கூப்பிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தேடி தேடி வைப்பீங்களா இந்த மாதிரி டைட்டிலே ஹிட் ஆகணும் அப்படின்னு? இல்லை, நான் வந்து யதார்த்தமாக வைப்பேன், அது ஷார்ட் ஃபார்ம் ஆகிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். தேடி தேடி தான் வைப்பேன். இதில் வந்து ஆக்சுவலாக பிரதர் அப்படின்னா இப்போ அவங்களே ப்ரோலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வைக்கிறது இல்லை, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் தேடி தேடி வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆல் டுகெதர் ஒரு இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் தேட்டரில் போய் ஒரு ஃபேமிலியாக இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஃபீல் கூட இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவலாக தான். இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஊருக்கு போவாங்க, எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து படம் தான் பார்க்கணும், என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம், எல்லாரும் சேர்ந்து போகலாம், பசங்களை கூட்டு போகலாம், ஃபேமிலி கூட்டு போகலாம். மொத்தமாக ஒரு 30 டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல எமோஷன் இருக்கும் இந்த படத்தில், ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸு ரொம்ப பேஷியன்ஸாக நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஆக்சுவலாக நான் வந்து யார் பேர் அதை மிஸ் பண்ணி தான் சாரி, பட் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்காக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ப்ரியோராகவே நான் வந்து சொல்லிக்கிறேன், தீபாவளிக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் சர்ப்ரைஸ் எங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. அண்ட் கூடிய விரைவில் சக்ஸஸ் மீட்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரவி சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ராஜா சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் தான். அவர் டான்ஸ் ஆட முடியும், அவர் வந்து ஆக்சுவலாக ஃபைட் நல்லா பண்ண முடியும், அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். எந்த ஜேர்னர் வேணால் அவருக்கு செட் ஆகும். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, அவர் மைண்ட் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவார் அவர். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதில் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. டப்பிங்லலாம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஹாரிஸ் சார், அவரோட பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக என்னோட ஃபோன் நீங்கள் இப்போ கூட செக் பண்ணலாம், நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரிஸ் சார் சாங் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன், இல்லைன்னா யூடியூப்பில் கூட கேட்பேன். ஆனால் நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னால் அது ஹாரிஸ் சார் சாங் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன். அவரோட 2வது படம் இது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட. அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்தில் எனக்கு. எல்லா சாங்குமே ஹிட்டு கொடுத்தாரு. அது வேணாம் மச்சான் வேணா பெரிய ஹிட் ஆச்சு, பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதில். ஸோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவர் ஜெயம் ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் வந்து பெரிய லக் அவர். ஸோ அவரும் சொன்னார் நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் போய் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன், இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு. இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம், அவரோட பாசிட்டிவிட்டி. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும்
அவரோட இன்புட்ஸ் இருக்குது இந்த படத்தில். இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கணுன்ட்டு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு, 5 சாங்கும். ஸோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும், அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ தேங்க்யூ ஹாரி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். Like Priyanka just said, you know, it was a paid holiday. Sundar sir, thank you so much. We had such a wonderful time shooting for this film. And Rajesh sir, thank you. I remember when you came to narrate the script and I was in a hurry to go pick my son up from school after that. This is such a beautiful film. You know, primarily because we may achieve as much success in life or as much whatever, but when you go back home, when you're with your children, when you are with your brother or with your family, there's no bigger joy than that. You know, I talk to my brother pretty much every day. And Jayam sir, you've played, you know, my brother. It's a film which is very close to my heart. I want to thank everyone, to Nati sir, Rao Ramesh sir, Saranya ma'am. I had such fun on the set working with everyone. Working in the same space as some of the best actors, very fine actors. Priyanka, it was a joy to work with you. Jayam sir, you have given space to all of us. And one of the most humble, kind, and a thorough gentleman to work with. I haven't done many films in Tamil. I've done like about 5-6 films or 7 at the max. But all my films, I've had a great time. All the characters that I've played have been very close to my heart. And brother especially, because coming to, as an actor, when you evolve, when you come to another zone, as an actor, playing a sister's role, a journey has been amazing. So thank you everyone. This film is very close to my heart, coming out in Diwali. Please go and watch it. ஓகே, MS தோனி படத்தில் அக்கா கேரக்டர் அண்ட் கட் பண்ணால் இப்போ ஜெயம் ரவி சார் படத்தில் அக்கா கேரக்டர் எப்படி இருந்தது? அண்ட் ஒர்க்கிங் வித் ராஜேஷ் சார், ஹவு இஸ் இட் ஃபார் யூ மேம்? It was a fantastic experience. My journey, you know, I've been here for a while and transition from, you know, playing the main lead to the sister. I have been very conscious that when I do that for a film or a character which will take the film forward. So MS Dhoni, I was quite hesitant to play the role. But when Neeraj sir came to me and he said, Bhumika, though it's a small role, but it's very significant, I said okay to it. And in Tamil, this is my first one, which I'm doing. Rajesh sir is one of the coolest directors, one of the coolest I've worked with. Absolutely, you know, no stress, so fun and so easy to work with. And every time you have a query or question, he'll explain you once, twice, thrice, no matter how many times, with the same amount of patience. So Rajesh sir, thank you so much. It was such a joy to work with you. And yes, I'm going to mention that I had one of the best birthdays, one of the best birthday celebration while I was shooting in Ooty on 21st August. And Sundar sir, thank you. It was such a lovely birthday I had with the entire team as a family away from family. Thank you so much. Thank you. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஐஷு ஃபேன்ஸ் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அதனால் நீங்கள் அடிக்கடி படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஹாய், வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். எஸ், எல்லாருமே உங்களை பற்றி முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்க்ரீனில் அப்படின்னு. ஸோ டெல் அஸ் அபவுட் த மூவி. உங்களுக்கு எப்படி இருந்தது இதில் வந்து நடிக்கும்போது? ஃபர்ஸ்ட் when you got the call from the director saying like ஹீரோயினாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் மேமையும் 2 பேரும் சேர்த்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் அ லிட்டில் யாராச்சும் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா. நான் அ பிக் ஃபேன் ஆஃப் மேம். ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் ஹியர் வித் ஹர். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ்
இட்ஸ் அ பெய்ட் பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில். டின்ட் ஃபீல் லைக் வி வர் ஷூட்டிங். அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ் அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை 3rd ஃபிலிம் ஐ திங்க். யா, ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹாரிஸ் சார் அவங்க எனக்கு ஐ மீன் is my favorite and I'm a big fan of yours, sir. First time we are working together. When I heard you're on board, I was very, very happy and thanks for giving us this amazing album. And Ravi sir, it was so fun and so comfortable working with you. You made like ellaru sonna madri, you gave space to all of your actors and thanks for making me part of this film. And Rajesh sir, I'm a big fan of your previous films and இந்த படத்தில் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I'll always cherish this. And thanks to Sundar sir, thank you so much. நிஜமாவே it was like a picnic. எங்களுக்கு வந்து நிஜமா paid holiday தான் அது. Thanks for making us all, giving us this big canvas and making this movie so beautiful. And thanks to everybody, Natti sir, Rao Ramesh sir, thanks to all. Thanks to Bhumika ma'am. Yeah. Okay, so உங்களோட கேரக்டர் இந்த படத்துல எப்படி நம்ம டாக்டர் படத்துல பார்த்த மாதிரி கியூட் அண்ட் பப்ளி அந்த மாதிரியா இல்ல கேப்டன் மில்லர்ல வந்த மாதிரி அந்த ஒரு ரகடா? No, why will அந்த மாதிரி ஒண்ணு நீங்க பாத்தீங்க? Yeah. So it actually டாக்டர் படத்துல இருக்கிற மாதிரி தான், ரொம்ப சர்காஸ்டிக், இவங்களை கலாய்ச்சிட்டு. So it will be அந்த ஒரு ஹாப்பி கேர்லா வந்து பார்க்க போறோம். ஓகே, டெல் மீ அபௌட் தி ஸ்வீட் சர்ப்ரைஸ். என்னமோ ஒரு டீசர்ல ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன அது? நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இது. ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம் அண்ட் ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம். வீட்டில் ஒரு அம்மா, இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சொல்லு தலைவா. நீங்கள் ஒரு ஹாய் மட்டும் சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சார். எஸ், ஸோ யூஸ்வலாக உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் எப்படி சார் உங்களுடைய ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆன் ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சேன்னா அவ்வளோ ஜாலியாக நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ரோல் இதில் என்ன மாதிரி? நான் ஜெயம் ரவி சாருக்கு பிரதர் இன் லவ்வாக நடிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, மனுஷங்க இல்லாமல் கூட இதெல்லாம் மச்சான் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ. ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமானவர் ரவி சார். அவ்வளோ அருமையாக வந்து ஸ்பேஸ் கொடுத்து, அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர். அது இந்த படம் ஷூட்டிங் தான் தெரிஞ்சது. அப்படியா? விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமாக ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டிவா 8 வாட்டி தோத்து போனேன். ஸோ அந்த மாதிரியான அந்த படமாவே தெரியல. அது வந்து ஏதோ ஒரு குடும்பமா எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படிதான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸை ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். Thank you sir, thank you so much. So we're looking forward to seeing the movie full fledged. Of course. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. Any words to the fans out here? Yeah, please, நல்ல படம், எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா வந்து பிரதர் அமைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. You will really feel it. Thank you so much. நன்றி. தேங்க்யூ. எப்பவுமே உங்களுடைய பிரசன்ஸ் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அப்படியே பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். ராஜேஷ் சாரோட படம் அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய பங்கும் வந்து அந்த படத்துல இருக்கும். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன்.
ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ராஜேஷோட படம் எப்பவுமே அமர்க்களம் தான். ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே அமர்க்களம் தான். ஸோ அது எங்களுக்கு வேற ஊட்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஆன் லொக்கேஷனும். அண்ட் எல்லா சீனுமே எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸு, அந்த ஹியூமரு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லான ஆடியோ லான்ச் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்யூ. நைஸ் டு see you. Now to ராவ் ரமேஷ் சார். எஸ் மேம். எஸ் சார், ப்ளீஸ் டெல் மீ. ரொம்ப நல்லா இருந்தது உங்களை தமிழ் படத்துல மீண்டும் பார்க்கறதுல. And how is it working with the team? Please tell me about it. எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சாருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த விழாவுக்கு இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்த வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறது ஒரு தனி கிக்கு ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது படங்கள் அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கலை, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள், அந்த ரேஞ்ச் அதிகம். கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா, அப்படி அப்படி எப்படி வரும். ஸோ எல்லா ஒரு நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, திருப்பி ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம் சரண்யா மேமோட, நண்பர் நட்டி சாரோட, விடிவி சாரோட, பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலண்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம். டெஃபினட்டாக வெற்றி பெறும்னு, வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது. Wonderful. So nice to hear from you. டீசர்ல பார்த்தேன், என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन நீங்க வச்சிருந்தீங்கல்ல டீசர்ல. ஆமாமா சார், நீங்க சொல்லுங்க சார், அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஆக்டிங்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, நான் கேமராமேன் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ ஆக்டர் ஆனேன். ஆக்டர் அடைஞ்சிட்டேன். பட் இன்னொன்று சொல்ற உண்மையா, தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க் யூ. தயவுசெய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது உண்மையா ஆசை எனக்கு. ஓகே. தெலுங்குல நிறைய பண்ணியிருக்கேன். பட் அது தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அது இப்போ தெலுங்கு படத்துல நாங்களும் நிறைய பார்த்திருக்கோம். பட் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களே, எப்படி சார்? நான் சென்னையில தான் படித்தேன். ஓகே. 2008 தான் ஷிஃப்ட் ஆனேன். ராமகிருஷ்ணா மெயின்ல தான் படித்தேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அதான் பேசுறதுல அது நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேம். லாஸ்ட் क्वेश्चन டு யூ. ஸோ பிரதர் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த அக்கா தம்பி உறவை பத்தி ஒரு சில விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப எப்பவும் போல அக்கா தம்பியில ஒரு சப்போர்ட் இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த சண்டை இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹேஸ் பிளேட் தட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த கூட நாங்களும் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி இது ஒரு வெரி நைஸ் ஃபேமிலி மூவி வித் லாட் ஆஃப் ஃபன். நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே, உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா, சிப்ளிங் இருக்காங்களா? உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? தம்பி இல்ல, எனக்கு அண்ணன். அண்ணன் இருக்காங்க. பிரதர், பிக் பிரதர். பிரதர், பிக் பிரதர். ஓகே மேம், தேங்க் யூ வெரி மச். எஸ் சார். ஒன்னு சொல்லலாம், ப்ளீஸ். எல்லா கேரக்டர்ஸும் இதுல சூப்பரா இருக்கும். அது ஜெயம் ரவி சார் கூட கேரக்டர் மாதிரி தான் போயிட்டாரு. அவ்வளோ ஒரு விட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஹி கேவ் சோ மச் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். அவர் ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ். ஏன்னா இப்போ பெரிய பெரிய படங்களில் லொக்கேஷன் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸ்க்கும்
ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். The space was well organized actually. எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் அதை பிளான் பண்ணி பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ். நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்க காம்பினேஷனும் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஆல் ஃபார் ஜாயினிங்.